வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தகவல், ஜிஆர்டியில் இந்த ஆகஸ்ட் மந்த்லேருந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயின் நம்ம வாங்குகிறோன்னா அதுக்கான வேஸ்டேஜை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த வேஸ்டேஜ் எவ்வளோ அண்ட் அதுக்கான கால்குலேஷன் என்ன? இப்போ நம்ம 1 கிராம் 2 கிராம் 4 கிராம் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு இந்த வேஸ்டேஜ் உயர்ந்ததுனால நமக்கு எவ்வளோ ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ், கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் கோல்டு லோன் நம்ம வாங்குறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, அதுக்கான கால்குலேஷன் என்ன அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் போட்டிருக்கோம். அண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா ஸ்கீம்ஸ் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் கால்குலேஷன் போட்டிருக்கோம். அண்ட் இது இல்லாமல் எல்லா பேங்க்ஸ், அதாவது பப்ளிக் செக்டர், ப்ரைவேட் செக்டரில் இருக்க பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் அதுக்கான கால்குலேஷன்ஸும் போட்டிருக்கோம். இன்னும் நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. அதெல்லாமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலில் இருக்க வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகி அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் கோல்டு காயின் வந்து வாங்குறப்ப அதுக்கான கால்குலேஷன் என்ன அண்ட் வேஸ்டேஜ் என்னன்னு பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஆகஸ்ட் 2024 வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயின் வாங்குறப்ப இருக்கிற வேஸ்டேஜ் இருக்கும் இல்லையா, அதுக்கான வேஸ்டேஜ் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. அண்டு நம்ம கிராமில் வாங்குறப்போ 1 கிராம் 2 கிராம் 4 கிராம் 8 கிராம் இந்த மாதிரி எப்படி காயின் வாங்கினாலும் அதுக்கான வேஸ்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது. அண்டு கோல்டோட ரேட் என்ன, அதுக்கு எப்படி வேஸ்டேஜ் போடுறாங்க அண்ட் அந்த அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி எவ்வளோ மொத்தமாக கால்குலேட் பண்ணி நம்ம 1 கிராமோ 2 கிராமோ காயின் வாங்குகிறோன்னா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷனும் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கான கோல்டு ரேட் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 8 ஆகஸ்ட் 2024. இன்றைக்கி 1 கிராம், அதாவது 22 கேரட் 916 கோல்டு இருக்குது இல்லையா, அதுக்கான ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1 கிராமு 6350 ரூபா. அண்ட் இதுக்கு நமக்கு வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் வரும். நீங்கள் நகையாக எடுத்திங்கன்னா வேஸ்டேஜ் அதிகமாக வரும். அண்டு காயினாக வாங்குறப்ப பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து கம்மியான வேஸ்டேஜில் நம்ம எடுத்துக்க முடியும். அண்டு ஜிஆர்டியில் இப்போ நீங்கள் 1 கிராம் காயின் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கான வேஸ்டேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதாவது கோல்டு காயின்கான ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 916 கோல்டு காயின் 1 கிராம் வாங்குகிறோன்னா அதுக்கான ரேட் வந்து 6350 ரூபா. அண்டு அதுக்கான வேஸ்டேஜ் அது எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 3%. ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2% இருந்தது வேஸ்டேஜ். இப்போ வந்து 1% அதிகப்படுத்தியிருக்காங்க. இது வந்து நம்ம நார்மல் ரவுண்ட் ஷேப் காயின் இருக்குது இல்லையா, காயின் ஷேப்பு, அதுக்கு வந்து 1% அதிகப்படுத்தியிருக்காங்க. 3% வேஸ்டேஜ். முன்னாடி 2% இருந்தது. ஸோ இப்போ 3%ன்றப்ப இந்த 6350 ரூபாய்க்கு 3% எவ்வளோன்னா 191 ரூபா வரும். அண்ட் இந்த அமௌண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா 6541 ரூபா வரும். வர அமௌண்ட்டுக்கு 3% ஜிஎஸ்டி போடுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 196 ரூபா. ஸோ மொத்தமாக கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 6737 ரூபா ஆகுது. இது வந்து 1 கிராம் வாங்குறதுக்கு நமக்கு தேவைப்படுறது. ஜிஆர்டியில் நீங்கள் ஒரு கோல்டு காயின் வாங்குறீங்க அப்படின்னா இப்படி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. வேஸ்டேஜ் வந்து 3% ஆக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து 6737 ஆகுது. இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சுன்னா 2% வேஸ்டேஜ் இருந்தது. இப்போ நம்ம 2% இருந்தால் எவ்வளோ ஆகும் அப்படின்றதுக்கான கால்குலேஷன் பார்க்கலாம். கோல்டு ரேட் அதே 6350 ரூபா. 2% வேஸ்டேஜாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 127 ரூபா தான் வேஸ்டேஜ் வரும். பட் இதில் 3%ன்றதுனால 191 ரூபா வருது. அண்ட் இந்த அமௌண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா 6477 ரூபா வரும். ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு தான் நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணுவோம் 3%. ஸோ இந்த அமௌண்ட்டு கால்குலேட் பண்ணும்போது 194 ரூபா வருது. ஸோ 3%ன்றப்ப பார்த்திங்கன்னா 196 ரூபா வருது வேஸ்டேஜ். இதே வேஸ்டேஜ் 2%ன்றப்ப நமக்கு ஜிஎஸ்டி 194 ரூபா வருது. அண்டு 2% இருக்கப்போ பார்த்திங்கன்னா 6671 ரூபா ஆகும். அண்ட் இப்போ நமக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, அதாவது 2% வேஸ்டேஜ் இருந்தப்போ 6671, இப்போ 3% ஆக்கிறதுனால 6737. அதாவது இன்றைக்கி கோல்டு ரேட்டை வச்சு நான் போட்டிருக்க கால்குலேஷன். ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 1 கிராமுக்கு 66 ரூபா நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஆகுது 3% வேஸ்டேஜ் போட்டதுனால. ஸோ இந்த மாதிரி நம்ம 1 கிராமுக்கே வந்து பார்த்திங்கன்னா 66 ரூபா ஆகுது. இதே நீங்கள் ஒரு 2 கிராம் காயின் வாங்குறீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் கால்குலேஷன். ஸோ நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து டபுள் ஆகும். 132 ரூபா வந்து டிஃப்ரென்ஸ் வரும்.
அதாவது 3% வேஸ்டேஜில் வாங்குறப்ப. அண்ட் 4 கிராம் காயின் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ரூ. 267 அதிகமாக இருக்கும். 8 கிராம் காயின் வாங்குறப்போ ரூ. 528 வந்து நமக்கு கூடுதலாக கொடுக்குற மாதிரி இருக்கும் 3% வேஸ்டேஜ் வரப்போ. இதே வந்து இப்போது ஒரு சில கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் வந்து 2% இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஸ்ரீகுமரனில் பார்த்திங்கன்னா 2% தான் இருக்குது. அண்டு ஸ்ரீகுமரன் மட்டும் இல்லை, இன்னொரு சில கடைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2% வேஸ்டேஜ் வந்து கொடுக்குறாங்க. அண்டு லலிதாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் சொல்கிறாங்க 1.5% தான் வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு சரவணா எலைட்டில் பார்த்திங்கன்னா 1% தான் வேஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. நீங்கள் எந்த ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க கோல்டு காயினை அண்ட் அதுக்கு வந்து வேஸ்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா பார்க்குற மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நம்ம கோல்டு காயின் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான் வாங்குவோம். ஸோ அதில் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு வேஸ்டேஜ் கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு ஒரு ரூ. 100 அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வரும் இல்லையா. ஸோ அது வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். எதுக்கு நம்ம வேஸ்டேஜ்க்காக அவ்வளோ காசு கொடுக்கணும்? நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அந்த வேஸ்டேஜ் அவங்க கால்குலேட் பண்ண மாட்டாங்க. அன்றைக்கி ரேட்டுக்கு என்னவோ அதுதான் கொடுப்பாங்க. ஸோ நம்ம எந்த கடையில் வேணாலும் கோல்டு காயின் வாங்கலாம். 916 வாங்குறப்ப நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்ப அன்னைக்கான ரேட்டுக்கே நம்ம வந்து இதை கொடுத்துட்டு நம்ம புது நகை வாங்கிக்கலாம். அண்டு நீங்கள் அதை ரீசேல் பண்ணுறீங்க அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின கடையிலே கொடுத்தோன்னா நமக்கு அதுக்கான ஸ்டாண்டர்டாக ரிடக்ஷன். இப்போ ஜிஆர்டிலன்றப்ப முன்னாடி 2% வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் அங்கேயே வாங்குறீங்க, திரும்ப அங்கேயே கொண்டு போய் சேல் பண்ணுறீங்க, ரீசேல் பண்ணுறீங்க அப்படின்னா 2% கழிச்சிட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தது. நீங்கள் அது மாதிரி எந்த கடையில் வாங்குறீங்களோ அங்கேயே கொடுத்து பணமாக வாங்கிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் நகையாக தான் வாங்குறீங்கன்னா எந்த ஷாப்பில் வேணாலும் கோல்டு காயினை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அன்னைக்கு ரேட்டுக்கு. ஸோ 916 கோல்டு காயின் வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து கடை வந்து நான் ஒரு 3-4 கடையில் விசாரித்து பாருங்கள். வேஸ்டேஜ் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் அங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம தங்கமயில் இதிலெல்லாம் கூட பார்த்திங்கன்னா 1 கிராம் 2 கிராமுக்குலாம் பார்த்திங்கன்னா 3% 4% வேஸ்டேஜ் இருக்கும். 4 கிராமுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா 2% வந்து வேஸ்டேஜ் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ கிராம் பொறுத்து டிஃபர் ஆகுது. அதனால் எந்த இடத்துல கம்மியாக இருக்கோ அங்கே வாங்கினோன்னா காயினாக வாங்குறப்ப நம்ம எந்த கடையில் வேணாலும் வாங்கிக்கலாம். நமக்கு வந்து ஒரே வேல்யூ தான் கிடைக்க போகுது. ஸோ அதனால் அதை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜிஆர்டியில் இது ஏற்றிருக்காங்க. அண்ட் இது வந்து காயின் ஷேப்காக தான். அதாவது நம்ம நார்மல் காயின் ஷேப்க்கு 3%. அதுலேயே வந்து 22 கேரட்லேயே ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது பார்த்திங்களா, பிஸ்கெட் மாதிரி பார், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3.5% வந்து வேஸ்டேஜ். அதில் வந்து இன்னுமே அதிகம் 0.5% வந்து அதிகம். ஸோ 3.5% வேஸ்டேஜ் ஆகும். நீங்கள் வந்து வெறும்னே அதை ரீசேல் பண்ணுறீங்க இல்லை வந்து எக்ஸ்சேஞ்சுக்காக ஃப்யூச்சருக்காக இன்வெஸ்ட்மெண்ட்காக அப்படிங்கிறப்ப நீங்கள் நார்மலாகவே வாங்கிக்கலாம். நம்ம வேஸ்டேஜ் அதிகமாக கொடுத்து வாங்கணும் அப்படின்னு இல்லை. இன்கேஸ் நீங்கள் அந்த ஷேப்லலாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஆஃபர் போடுவாங்க இல்லையா. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதியைக்கு வந்து கோல்டு காயினுக்கு வந்து வேஸ்டேஜே இல்லாமல் போட்டாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் காயின் வாங்கிட்டீங்கன்னா நமக்கு வேஸ்டேஜ் சுத்தமாக இல்லாமலே வாங்கிக்கலாம். நானுமே வந்து அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் வாங்கினேன். அது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜே இல்லாமல் வாங்கினேன். அதுவும் நான் வந்து 24 கேரட் வாங்கினேன். ஸோ நார்மலாக 24 கேரட் வாங்கும்போது 5% வேஸ்டேஜ் வரும். பட் இதில் ஜிஆர்டியில் வந்து அக்ஷய திருதி ஆஃபர் அப்போ நான் வாங்கினதுனால வேஸ்டேஜே இல்லாமல் நான் வந்து வாங்கினேன் அந்த ரெக்டாங்கிள் பார் ஷேப் இது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் வேறு ஷேப்பில் வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா அந்த ஆஃபர் டைமில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதர்வைஸ் நம்ம நார்மலாக காயின் வாங்குகிறோம் அப்படின்னா எங்கே வந்து கம்மியாக இருக்கும் நீங்கள் அந்த ஷாப்பில் வாங்கிக்கிறது பெஸ்ட்டு. ஸோ வேஸ்டேஜ் ஜிஆர்டியில் இப்படி தான் கால்குலேட் பண்ணுறாங்க கோல்டு காயின் வாங்குறப்ப. இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜிஆர்டியில் கோல்டு சிட் வந்து நான் போட்டிருந்தேன். அதில் வந்து அமௌண்ட்டாக கால்குலேட் பண்ணுற மாதிரி சிட்டும் இருக்குது. அண்டு நம்ம கோல்டாக வரவு வைக்கிற மாதிரியான சிட்டும் இருக்குது இல்லையா. ஸோ நான் 2மே சிட்டு போட்டிருந்தேன். அண்டு 2 சிட்டும் முடிஞ்சிருக்கு. அமௌண்ட்டாக நான் போட்டதில் இப்போ கோல்டு ரேட் கம்மியானதுனால எனக்கு எவ்வளோ கிடச்சிது, அதில் ப்ராஃபிட்டாக என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாம் நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி சொன்ன வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.